ஹாய், எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோ ஒன்று ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது என்னால் இன்னும் போஸ்ட் பண்ண முடியல. அதில் தான் போட்டிருந்தேன் பாண்டிச்சேரி நைட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ கவரேஜ் ஆகுதான்னு தெரியல. மேபி நான் அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ எனக்கு பின்னாடி ஒரு செக் போஸ்ட், அவங்க அங்கேயும் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் டேன்னு வச்சிங்களேன். நான் ஒரு இடத்துல ஒர்க்குக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். அது தமிழ்நாடு தான் வரும். ஊர் பேர் வந்து குனிமேடு. ஸோ அது ஒரு 2 மணி நேரத்தில் பயங்கர கர்வ்டான இடம். ஸோ இது ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டு. நான் இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு வந்த விஷயம். சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். காலையில் ஒரு 7:30 இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று, ஒரு ரைடர் டிவிஎஸ் ரைடானா ஏதோ சம்திங் ஒரு வண்டி ஒன்று இருக்குல்ல, அந்த வண்டியில் ஆல்மோஸ்ட்டு நல்லா பாடியாக வெயிட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு வேகமாக வந்திருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலி மரக்காணம் நினைக்கிறேன், மரக்காணத்துலேருந்து, அதாவது ஈசிஆர்லேருந்து, சென்னை ஈசிஆர்லேருந்து பாண்டி பக்கமாக வந்துட்டுருக்காரு. பாண்டியிலேருந்து ஒரு பஸ்ஸு, அந்த பஸ் பார்த்திங்கன்னா பாண்டியிலேருந்து போகுது, மரக்காணம் சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டான கவு. அந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் வந்து பயங்கர பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அந்த கவு தெரியாது. அந்த கவில் ஆப்போசிட்லேருந்து பஸ் வந்தாலும் சரி, 2 வீலர் வந்தாலும் சரி தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டுமே நான் அங்கே 3 ஆக்சிடெண்ட் பார்த்துருக்கேன், லைவாக 3 ஆக்சிடெண்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்புலன்ஸ் வரைக்கும் அப்படியும் போயிட்டுருக்கு. ஸோ ஏன் இவ்வளோ ரஷ் டிரைவிங் பண்ணுறாங்க, ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த டிவிஎஸ்ல வந்தவர், அந்த ரைடர் தான் நினைக்கிறேன், அந்த வண்டி நேம், கால் சுத்தமாக போயிடுச்சு. இன்பேலன்ஸ் பண்ண முடியாமல் நேராக பேக் வீலில் மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலாக நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் இருந்தேன். நான் அவர் ரொம்ப பாடியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை தூக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்காக கிட்ட போனேன். ஏன்னா யாருமே இல்லை. ஸோ நானும் கூட ஹெல்ப் பண்ணலாம். ஒரு 4 பேர் இருந்தாங்க. பட் அவங்களால முடியலும் போது நானும் போகலான்னு கிட்ட போன உடனே அவர் காலே இல்லை, ரொம்ப நெசுங்கிடுச்சு கால்லாம். எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. நான் இங்கேருந்து கிளம்பியே வந்துட்டேன். அதுலேருந்து என்னால் சரியாக சாப்பிடவும் முடியல. ஒரு மாதிரி அதே ஃபீலிங்லேயே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்சிடெண்ட்டு, அது 2 2 வீலர் இடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு 1 hour கேப்பில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 o'clock போகிறேன், நமாஸ் முடிச்சுட்டு 1 o'clock போகிறேன். அங்கேயும் ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு 4 கார் சேர்ந்த போல். ஒரு காரு ஒன் பை ஒன்னாக பின்னாடி போய் இடித்து ஒரு 4 காரு கிட்ட. அந்த ஈசிஆரில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து லாங் வீக்கெண்ட்ன்றதுனால நிறையா டூரிஸ்ட் வருவாங்க பாண்டிக்கு. பாண்டியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டூரிஸ்டாக டெவலப்மெண்ட்டில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் டூரிஸ்ட் வராங்கல்ல. ஸோ வர்றதுக்கான வே சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஈசிஆர், இன்னொன்று பைபாஸில் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் ஈசிஆர் வழியாக வராங்க. ஈசிஆர் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் அந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. ஸோ இது தெரியாமல் வந்து பாவம் அவருக்கு கால் போயிடுச்சு. அவர் என்ன கனவோடு வந்திருப்பார், என்ன நினச்சிட்டு வந்திருப்பார். ஸோ திரும்ப கிடைக்குமா? அது வாய்ப்பே இல்லை. திரும்ப நம்ம அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி திரும்ப நம்ம லைஃப்பில் திரும்ப மாற்ற முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் போனது தான்.
ஸோ ட்ரைவ் பண்ணும்போது நம்ம என்ன தான் சேஃப்டி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆகணும்னு நினச்சா ஆகும் தான். நம்ம ஸ்டெடியாகவும் ப்ராப்பராகவும் வந்திருப்போம். பட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க, எல்லாருமே சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ரஜினி சார் ஃபிலிம்ஸ் கூட வந்தது இல்லை, அதில் கூட சொல்லுவாங்க நல்லா டைலாக், அந்த தெய்வம் வந்து நின்று கொள்ளும், மது வந்து தினம் தினம் கொள்ளுன்ற மாதிரி தான். ஸோ அதனால் நிறைய பேர் இதனால் லைஃப்பெல்லாம் இழந்துட்டு, வாழ்க்கையை இழந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ என்ஜாய்மெண்ட் வேணும், பட்டு அதுக்காக நம்ம உயிர் போகிற அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணுமானா நம்ம யோசிக்கணும்ல. ஸோ நான் இன்றைக்கி அந்த ஃப்ரீடம் விஷயமா, இண்டிபெண்ட் விஷயமா, வேறு ஏதாவது சொல்லலாம், நல்ல விஷயமா ஏதாவது சொல்லலான்னு பார்த்தேன். பட்டு என்னால் அந்த விஷயத்தை கன்வே பண்ண முடியல. ஆனாலும் நான் நைட் லைஃப் பாண்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நான் காட்டுறேன். பட் இப்போ போலீஸோடைய என்கொயரிஸ் எல்லாமே பயங்கரமாக டைட்டாகவும் சுற்றி போலீஸ் தான் பாருங்கள், எல்லா இடமும் போலீஸோடைய இது ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு மர்டர் வேறு நடந்துடுச்சு ஒரு ரெஸ்டோ பாரில். ஸோ அதுலேருந்து இன்னும் போலீஸ் ரொம்ப கான்ஷியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாருமே. தப்பில்லை, அது அவங்களுடைய வேலை. ஸோ திருப்ப எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்கு அது கூட அந்த ரெஸ்டோ பாரில் கூட குடிச்சிட்டு தான் நடந்தது. இதுதான் சொன்னேன், அந்த குடிச்சிட்டு இவ்வளோ நடக்குது அப்படின்னா நம்ம ஏன் அது பண்ணணும், நம்ம அளவுக்கு மீறி ஏன் அதை செய்யணும் பண்ணணும்னு தான் என்னுடைய கொஸ்டினாக இருக்குது. இங்கே பாருங்கள், நைட்டில் பிரியாணி கடை, ஒரு பிரியாணி கடைக்காக எவ்வளோ க்ரௌடு இருக்குது பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபுடிஸ். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு வராங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இது மெயின் பஸ் ஸ்டாண்டு இது. ஸோ இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சொல்ல வந்த விஷயம் இதுதான், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்காம என்ன நடந்தாலும் பார்த்து பொறுமையாக சேஃப்டியாக வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ரஷ் டிரைவிங் பண்ணாதீங்க மேக்ஸிமம். அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம எவ்வளோ தான் சேஃப்டி எக்யூப்மெண்ட் போட்டாலும் அடி பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அடிப்பட்டு தான் ஆகும். நம்ம மேலே எந்த தப்பு இல்லைனாலும் ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ பி சேஃப், டோன்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். இண்டிபெண்ட் டேக்கு எல்லாருமே இண்டிபெண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதிலே இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நான் யாரையும் டிபெண்ட் ஆகி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையும் டிபெண்ட் ஆகி இல்லாமலாம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பசங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. யாருக்காவது ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டில் யாருமே இண்டிபெண்ட்டாலாம் இல்லை. இண்டிபெண்ட்டாக நான் மட்டும்தான் யாரை ஒருத்தவங்களாவது நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இந்த இண்டிபெண்ட் டேவை ஹாப்பியாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கூட நிறையா அந்த மெசேஜஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலாக என்ன மாதிரினா, பொண்ணுங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, பொண்ணுங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. ஓகே, ஆல்ரைட், தப்பு இல்லை. பட்டு அவங்களுக்கான ஃப்ரீடம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ அந்த செஞ்சுரியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவங்களுக்கான ஃப்ரீடம் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். பட்டு இந்த போலீஸில் இந்த ரேபிஸ்ட்டு, இந்த போலீஸ்க்கு நிறையா எஃப்ஐஆர்ஸ் இதெல்லாம் போடுறாங்க, இந்த கெடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சம்திங் ஏதோ போடுறாங்கல்ல. பட் நான்லாம் அந்த மோஸ்ட்லி அந்த நியூஸஸ்லாம் சரியாக பார்க்க மாட்டேன், அதுக்கான டைமும் எனக்கு இல்லை. ஏதாவது ஒரு வைரலான நியூஸ் வந்தால் கூட நான் ப்ராப்பராலாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் இல்லை. ஒர்க்கு ஹோம் ஒர்க் ஹோம், அவ்வளோதான். ஹோம் ஒர்க் மாதிரி தான் நம்மளுக்கு. வீடு விட்டால் வேலை விட்டால் வீடுன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கோம்.
ஸோ அவ்வளோதான். இங்கே இப்படி தான் நைட் லைஃபு. நிலா எவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமா? உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்க ட்ரை பண்ணுறேன். எங்கள் ஏரியா பக்கம் அதான் பாண்டி மெரினா இருக்குல்ல, அந்த பக்கம் போகணுன்னா காட்டுறேன். பட் அங்கேயும் போலீஸ் இருப்பாங்க. நான் வேற என்ன சொல்ல வந்தேன், நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஆக்சுவலாக மறந்துட்டேன். என்ன யோசிச்சு சொல்லணும் அப்படின்றதுலாம் தெரியல. பட் ஏதோ 19 சொல்லிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்களா, அடுத்து ஒரு பேட்டல் போயின்னு இருக்கு. ஒரு லூசு பையன் இப்படி வந்து எங்கேயோ திருப்பி நிற்கிறான். வேற இது தாங்க எங்கள் பாண்டி. நைட்டில் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். பட்டு பார்த்து சேஃபாக தான் வரணும் எல்லாருமே. ஏன்னா பாண்டிச்சேரியில் குடிமகன் நிறைய பேர் இருப்போம்ல. நான் கிடையாது, சாரி, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதனால் நான் ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, நான் எக்ஸாம்பிளாக நீ பாண்டிச்சேரி பையன் அப்படின்னு சொல்லும்போது, பாண்டிச்சேரி பையனா ஓ ப்ரோ செம்மையாக சரக்கு அடிப்பீங்களா, ஃப்ரீயாக நிறைய சரக்கு கிடைக்கல, ஃப்ரீயாகல மீன்ஸ் கம்மியாக கிடைக்கல அப்படின்னு. அதுக்கெலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ போயிட்டு அதில் போய் செலவு பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் அதில் ஒரு 100 150 நம்ம செலவு பண்ணுறத வேறு எதில் சேவிங்ஸை நம்ம போட்டு வச்சா ஃபியூச்சருக்காக உதவும். அப்படி இல்லையா, நமக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது வாங்கி அதை நம்ம செலவு பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பட்டு இது உடம்பையும் கெடுத்துக்குது, இன்டர்னல் ஆர்கானை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியும். எனக்கு தெரியும். பட்டு இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த கான்ஷியஸே இல்லை. ஸோ அந்த அவேர்னஸும் இல்லை, அந்த கான்ஷியஸும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சொசைட்டியில் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பட் ரொம்ப பாவம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம். நாங்களாவது அந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் ஏதோ ஓரளவுக்கு. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் அதுலேயும் ஒரு சில இதெல்லாம் அட்வான்ஸாக தான் போய்ட்டுருக்காங்க. அதுலேயும் எந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஒரு சில பேர்லாம் அட்வான்ஸாக தான் போய்ட்டுருக்காங்க. நிறைய பேர் இந்த அப்ராடில் போய் படிக்கிறது, அப்ராடில் போய் செட்டில் ஆகிறது. ஸோ அப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் இன்னும் ரொம்ப கீழே, ரொம்ப எப்படி சொல்கிறது, சரக்கு, தம்மு, ரவுடிசம் இந்த மாதிரிலாம் போய் அவங்க லைஃப்பை கேரியரை வீணாக்கிக்கிறாங்க. ஸோ வேவை நம்ம தான் சூஸ் பண்ணணும். எல்லாமே இண்டிபெண்டாக கிடைக்குது அப்படின்னா அதுக்காக ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, தப்பு செய்யக்கூட சுதந்திரம் இல்லைன்னா அது என்ன தப்பு அப்படின்றது. தப்பே தப்பு தான், அதில் என்ன தப்பு செய்யறதுக்கு சுதந்திரம்? எப்போ யார் என்ன பண்ணாலும் தப்பு தான். ஸோ அதுக்காக தப்பு பண்ணுறதுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்டுன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. நீ தப்பு பண்ணுவேன், அப்புறம் மன்னிப்பு கேட்பேன், மறுபடியும் தப்பு பண்ணுவேன், அப்புறம் மன்னிப்பு கேட்பேன். எதுக்கு அதுக்கு பேசாமல் தப்பே பண்ணாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். யாருக்கும் எந்த விதம், அதாவது நம்ம பண்ணுற தப்பு மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான். அது நம்மளுக்குள்ளே பண்ணிக்கிறோம். அது மற்றவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும் போது அது தப்பு இல்லை. ஸோ நான் சொன்னேன்ல, இதுதான் மெரினா, பாண்டி மெரினா போகிற வழி. ஆக்சுவலாக எங்கள் வீடு இதுக்கு பக்கத்தில் அப்படியே பேரல் தான், பின்னாடி தான். நான் ட்ரை பண்ணுறேன். பட் போலீஸ் இருந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு 12 ஆகிடுச்சு. எல்லாம் போலீஸாக மேபி வெக்கேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் அங்கே போகிறேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் நம்ம வீடு. இதுக்குள்ளே போனால் இங்கேருந்து நம்ம வீடு வந்துடும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் விரைவிக்கவே முடியாது. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. இங்கன்னா சாராய கடை, அந்த ஆர்ட் ஷாப் அப்படின்வாங்களா, அதெல்லாம் இங்கேருந்து இந்த பக்கம் தான் இருந்தது. இதை தாண்டோன்னு இந்த கல்லுக்கடை, இந்த கல்லுலாம் இறக்குவாங்க, அது எனக்கு தமிழில் தெரில, சாரி இங்கிலீஷில் எனக்கு தெரியல, அதெல்லாம் இங்கே இருந்தது.
இந்த இடமே பயங்கர ஒஸ்ட்டாக ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். ஒரு மாதிரி ஏதோ வேற ஒரு நாட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகி அப்படி தான் இருக்குமே. ரொம்ப ரொம்ப பயமாகவும் இருக்கும். காடு மேடு தான், இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு பிளான் போட்டாங்க, சீவேஜ் பிளான் போட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்த இடம் கொஞ்சம் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிது. இதுதான் நம்ம லைட் ஹவுஸ். பார்த்தீங்களா, லைட் ஹவுஸ் பக்கத்தில் எவ்வளோ அழகாக நிலா தெரியுதுன்ட்டு. ஸோ போகிறதுக்கே டென் பண்ணுறதுக்கே பயமாகுது நமக்கு. மெரினா வர ஆரம்பிக்குது. பட்டு மெரினானா நம்ம சென்னை அளவுக்குலாம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. மெரினா இதெல்லாம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட். இங்கேருந்து ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும், அந்த எண்ணில் முடிஞ்சிடும், அவ்வளோதான். 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ பாண்டி மெரினா வந்து ரொம்ப சின்னது. பட்டு இந்த இடத்த அழகுப்படுத்திட்டாங்க சூப்பராக. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வீடு இருக்கும். இந்த முனிசிபாலிட்டி இருக்குல்ல, குப்பை பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் கொட்டுவாங்களே. இந்த 2 இடத்துல தான் கொட்டுவாங்களே. குப்பை காடாக இருக்கும். போலீஸ் ஐ திங்க் செக்கிங் நினைக்கிறேன். சீக்கிரம் போக சொல்லி சொல்கிறான்னு நினைக்கிறேன். இதுதான் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கப்புறம் யாரும் இங்கே நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் போகிறது தான் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் இந்த எண்டு வரைக்கும் போக முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். நைட்லலாம் செம்மையாக இருக்கும் தெரியுமாங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது, ரொம்ப ரொம்ப வெக்ஸாக இருக்கும்போது, ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு இந்த பீச் மட்டும்தான். இந்த பீச்சை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த பீச் தான் எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கும் எனக்கு இந்த பீச். உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அமைதியை தேடி நான் உட்காருவேன். நான் அமைதியாக ஏதாவது ஒரு வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒரு சாங்ஸோ கேட்டுட்டு நான் இங்கே தான் உட்காருவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னுடைய ஃபேவரட் வந்து இங்கே அந்த நம்பர் போட்டிருப்பாங்க 200 இல்லை 199 அந்த மாதிரி இங்கே தான் உட்காருவேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 3 செம்மையாக இருக்குங்க. இந்த இடமே இல்லை, நிறைய கப்புள்ஸு, நிறைய ஃபேமிலிஸு, குழந்தைங்க எல்லாரும் வந்து அவங்க சந்தோஷமாக விளையாடுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னை அறியாமல் நான் சிரிப்பேன். அதுதான் சொல்கிறேன், என்னை அறியாமல் நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு இந்த இடமும் ரொம்ப வைப்பு, ரொம்ப பாசிட்டிவாக, எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச இடம். ரொம்ப 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 பிடிச்ச இடம். உண்மையுமே சொல்கிறேன், நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும் நான் இங்கே தான் டெய்லி இங்கே தான் வருவேன். ஏன்னா எங்கள் வீடு எனக்கு இங்கே தானே பக்கத்தில் தானே. அதனால் நான் டெய்லியும் வந்துடுவேன். டெய்லி வந்துட்டு ஒரு 7 o'clock வந்து உட்காந்துருவேன், ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நேரம். அப்புறம் வாக்கிங் போவேன். அப்புறம் கல்லில் போய் உட்காந்துக்குவேன். அங்கே கல்லுலாம் இருக்குது, ஸ்டோன்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துக்குவேன். அப்புறம் திருப்ப நடப்பேன், திருப்ப எங்கேயாவது போய் உட்காருவேன். அப்புறம் திருப்ப போய் பக்கத்தில் உள்ளெல்லாம் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உட்காருறது. அப்படியே ஒரு 10:30 வரைக்கும், 10:30 11 o'clock வரைக்கும் என் டைமை நான் இங்கே தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு இங்கேருந்து தான் கற்றுக்கவும் ஆரம்பித்தேன். ஸோ அதான் சொல்கிறேன், 10:30 இருந்துட்டு அப்புறமா கம்முன்னு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்கம்மா, சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்கிட வேண்டியது தான் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ ஜாப் வேறு மாறிடுச்சுன்றதுனால இதுக்கான டைம்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன். பட் எவ்ரிடேஸ் இந்த மாதிரி வர முடியாது. ஆக்சுவலாக 12:30 ஆகும், 1 o'clock ஆகும். ஸோ அங்கேருந்து வெளில வர்றதுக்கு அதிகமாக லேட்டாகும். அதனால் இப்போ நான் இந்த பீச்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ கூட ஹாஃபாக இருந்ததுன்னா, எனக்கு நான் வீக் ஆஃப் எடுத்தேன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 hours இங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கட்டும், நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சத்தியமாக பீச்சுக்கு, பார்க்குக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா
அங்கே நிறைய பேரோட லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த லைஃபு உங்களை மாற்றும். உங்களை அறியாமல் ஓகே ஓகே இது இது இப்படி தான் லைஃப், இப்படி தான் லைஃப்னு சொல்லி நிறைய கற்றுக் கொடுக்கும். அங்கே அந்த பீச்சில் நடக்கிற கப்புள்ஸை பார்க்கும்போதும் சரி, அந்த ஃபேமிலிஸ் அந்த குழந்தைங்கள பார்க்கும்போதும் சரி, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீல். நீங்கள் லோன்லியாக இருக்கிறவங்க யாரும் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லோன்லியாக இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. பீச்சஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். பட் லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடு வந்துடுச்சு. ஐயோ, நாய் வேறு நமக்கு தொல்லையாக இருக்கும். இதுக்கு பயந்துன்னு நான் போக மாட்டேன். இது முனையிலேயே வேறு நிற்குங்க. நான் எப்படி போகிறதுன்னே தெரில. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க ஒருத்தவங்க நாய் வளர்க்குறாங்க. இவங்க இப்போ என்னான்னு சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நான் ஹெல்மெட்டோட போனால் அது நம்ம ஏதாவது பண்ணிவிடுமோன்னு ஒரு பயம் வேறு இருக்குது. நான் எப்படி போகணும்னு யோசிக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போகலான்னா 2 நாய் இருக்குது. எகிரிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. இதுங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க திறந்து விட்டுருதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நைட்லாம் வரேன்னா என்னான்னு சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகேங்க, பார்க்கலாம். பாய்.